நவராத்திரி என்பது தெய்வ தாயாரின் சக்தி, அருள் மற்றும் விழுப்புத்தன்மையை கொண்டாடும் திருநாள் ஆகும். இந்த 9 நாட்களில் துர்க்கை, லக்ஷ்மி மற்றும் சரஸ்வதி ஆகிய 3 சக்தி வடிவங்களையும் வழிபடுவது வழக்கம். இது தீமையை எதிர்த்து நன்மை வெல்லும் ஐதீகத்தை அடிப்படையாக கொண்டது. அதாவது 9 இரவுகளும் 10ஆம் நாளான விஜயதசமியும் சேர்த்து கொண்டாடப்படும் இந்த விழா மகிழ்ச்சி, பக்தி மற்றும் கலாச்சாரத்தின் வெளிப்பாடாக திகழ்கிறது. அப்படிப்பட்ட இந்நாட்களில் நாமும் எல்லா வளமும் பெற்று நலமுடன் வாழ இறை அருளை பெறுவோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். மக்கள் வணக்கம். இது நவராத்திரி திருவிழா. நவராத்திரி திருவிழா என்கிற இந்நிகழ்ச்சியின் வழியே 9 நாட்களும் 9 விதமான அம்மனை தரிசித்து அன்றைய நாளுக்கான சிறப்புகளை அறிந்து பல்வேறு விதமான கொலு அமைப்பினை பார்க்க இருக்கிறோம். 3 வெவ்வேறு பகுதிகளாக பிரிந்திருக்கும் இந்நிகழ்ச்சி குறித்து முழுமையாக தெரிந்து கொள்ள வாருங்கள். நிகழ்ச்சியை தொடருவோம். நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வருவது அருள் தரும் அம்மன். இன்றைய அருள் தரும் அம்மன் பகுதியின் வழியே விழுப்புரம் மாவட்டம் மொரட்டாண்டியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியை தான் தரிசிக்க இருக்கிறோம். வாருங்கள் அம்மனின் அருளை பெற்று வரலாம். ओम गुरुर् ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः।
ஓம் நமோ பகவதே வைசகுல உத்பவாய ஸ்ரீ சூழ்நிவர்த்திங்கரா சகித சர்வேஸ்வர உபாசகாய சர்வேஷாம் சகல பலபிரதாய ஸ்ரீ நடாதுர்நம்பி சர்க்குரு சுவாமினே நமஹ. அம்பாள் அதர்வன பத்திரகாளி சொல்லக்கூடிய வர்த்திங்கரா தேவி விசேஷமான அம்பிகை. இரணையன சம்ஹாரம் பண்ண நரசிம்மமூர்த்தியுடைய கோபத்தை தணிப்பதற்காக பௌர்ணமி முடிந்து 8வது நாள் வருகின்ற தேய்பிரேசமி ஞாயிற்றுக்கிழமை 4 ராகு கால வேளையில இந்த அம்பாள் விஸ்வரூபமாக அவதாரம் எடுத்தார். 1000 சிங்கமுகம் 3000 கண்களோடு இந்த அம்பாள் அவதாரம் எடுத்தார். இந்த அம்பாள் இந்த இடத்துல பரிகார நாயகியாக இருக்கிறார். எப்படி இந்த அம்பாள் அவதாரம் எடுக்கிறார் அப்படின்னா, இரணையன சம்ஹாரம் பண்ண நரசிம்மமூர்த்தியுடைய கோபத்தை தணிப்பதற்காக சரபேஸ்வரன் சொல்லக்கூடிய சிவபெருமான் 64 அவதாரத்திலே முக்கியமாக அவதாரம் என்று சொல்லக்கூடிய சரபேஸ்வரர் 8 கால்கள் 2 ரெக்க சிம்பிட் பறவன் அவதாரம் எடுக்கிறார். அவருடைய நெற்றிக்கண்ணிலிருந்து இந்த அம்பாள் விஸ்வரூபமாக அவதாரம் எடுத்து இந்த இடத்துல முரட்டாண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய முரட்டுத்தனமான ஆண்டி தொல்லாக்காது சுவாமிகள் பிறந்த வளர்ந்த வாழ்ந்த இந்த கிராமத்துல இந்த அம்பாள் விஸ்வரூபமாக அவதாரம் எடுக்கிறார். இந்த அம்பாள் இருக்கும் இடம் 8 ஊர் சுடுகாட்டுக்கு நடுவுல இந்த அம்பாள் வாசம் பண்றார். மசான வாசினியே நமக அப்படின்னு சொல்லக்கூடிய சுடுகாட்டிலே இந்த அம்பாள் 8 ஊர் சுடுகாட்டுக்கு நடுவுல இந்த அம்பாள் வாசம் பண்ணிட்டு இருக்கிறா. விஸ்வரூப நாயகி. யாரு இந்த இடத்துல வந்தாலும் திருமண தடை, புத்திரபாக்கிய தடை எதுவாக இருந்தாலும் சரி, கோர்ட்டு கேஸ் வழக்கு எதுவாக இருந்தாலும், எப்படியாப்பட்ட பில்லி சூனிய வைப்பு ஏவல் சேவினங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த இடத்துல தவிடுபடி ஆக்கக்கூடிய சக்தியா இந்த அம்பாளை இருக்கிறா. எல்லாரும், அதாவது இங்க வந்திருக்கக்கூடிய பக்தர்கள், இன்னைக்கு தேய்பிரை அஷ்டமி தினம் விசேஷமான நாள். அது ஞாயிற்றுக்கிழமை அம்பாள் அவதாரம் எடுத்த நாள். இந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பக்தர்கள் இவ்வளவு தூரம் வந்திருந்தாலும் இது தொலைக்காட்சி வழியா யாரெல்லாம் பார்க்கிறாளோ இந்த இடத்துக்கு, அதாவது முரட்டாண்டி ஆரோவில் போஸ்ட் வானூர் தாலுகா விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்த இந்த இடம் புதுச்சேரிக்கு அருகாமையில் ஜிப்மர் மருத்துவமனையிலிருந்து சரியாக 2 கிலோமீட்டருக்குள்ளதான் இந்த ஆலயம் இருக்கு. விசேஷமான ஆலயம் இது. பரிகார கஷேத்திரம் அப்படின்னு சொல்ல போனா நிறைய இடத்துல பரிகாரத்துக்கு தனி ஆலயங்கள் கிடையாது. இந்த இடத்துல மட்டும்தான் சித்தர் பாடி சிவலிங்கமே விடித்த இரும்பை மகாலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய, அடுத்தது பஞ்சவடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஞ்சநேயர் பகவான், அம்பாள் அதர்வன பத்திரகாளியுடைய காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் பகவான், அடுத்தது சனி ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாளுடைய சிரசுல பார்த்தீங்கன்னா 7 நாகமாகவும் கையில 2 நாகமாகவும் தலையில விசேஷமாக இந்த அம்பாள் நவகிரகத்தையும் இந்த அம்பாளுக்குள்ள வச்சிருக்கிறா. மசான வாசிங்கே நமக அப்படின்னு இந்த அம்பாளுக்கு ஐதீகம் உண்டு. இந்த இடத்துல யாரு வந்தாலும், எப்படியாப்பட்ட தோஷமா இருந்தாலும், பில்லி சூனிய வைப்பு ஏவல் சேவனைகள் எதுவாக இருந்தாலும் தவிடு பொடி ஆக்கக்கூடிய சக்தியா இந்த அம்பாள் எடுத்திருக்கிறா. அவதாரம், முக்கியமான அவதாரம் இந்த அம்பாள். எல்லாரும் நேரடியா இந்த அம்பாளை தரிசனம் பண்ணுங்க. மக்கள் தொலைக்காட்சி சார்பா யாரெல்லாம் இந்த வீட்டுல இருந்து பாக்குறாலோ, உங்களுக்கு ஒரு முறை வாய்ப்பு கிடைத்தால் கட்டாயமா இந்த இடத்துக்கு அம்பாளை தரிசனம் பண்ணிக்கோங்க. அடுத்து வருவது நாளும் மகிமையும். இப்பகுதியை பொறுத்தவரையில் நவராத்திரியின் அன்றைய நாளுக்கான சிறப்புகளை விவரிக்கிறார் ஆன்மீக சொற்பொழிவாளர் முனைவர் ஜெயம் ஜெயஸ்ரீ அவர்கள். வாருங்கள் நவராத்திரியின் மகிமையை கேட்டு வருவோம். மக்கள் தொலைக்காட்சி நேயர் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ. இன்னைக்கு நம்ம 7வது நாளாக நவராத்திரியின் விரத பயன்களை நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு நாளை நம்ம சொல்லிட்டு வந்துட்ருக்கோம் வரிசையாக. அதோடைய விரத பயன்கள் என்ன, உங்களுக்கு அதன் மூலியமாக என்னென்ன அமைப்புகள் கிடைக்கும், எப்படி எந்த அம்மன் உங்களுடைய ஒவ்வொரு நாளுக்கும் உரியவர்களாக இருக்காங்க, அவர்களை எப்படி வழிபாடு செய்வது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அதன்படி பார்த்திங்கன்னா 7வது நாட்களாக நம்மளுக்கு நவராத்திரியினுடைய பயன்களை பார்த்தலாம். 7 அப்படின்னாவே என்னன்னா, நம்ம ஜாதகத்தையும் இதில் எடுத்துக்கணும். 7 அப்படிங்கிறது கால புருஷனுக்கு 7ஆம் இடம் அப்படின்னா கணவன் ஸ்தானம், மனைவி ஸ்தானம், குடும்பஸ்தானம், திருமணஸ்தானம். அப்போ 7ல் எனக்கு ஒரு நல்ல கணவன் கிடைப்பானா, மனைவி கிடைப்பாளா, இல்லை நல்ல பார்ட்னர் கிடைப்பாங்களா, இல்லை நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்களா, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்தானத்தையும் ஏற்படுத்தக்கூடியது 7ஆம் இடம். அது சுக்கிரன். அப்போ அந்த இடத்துல துலாமும் வலிமை பெற்ற ஒரு கிரகம். அப்போ என்ன அப்படின்னா, அந்த கிரகத்துக்கு ஆக்ரோஷம் இருக்கும், ஆவேசம் இருக்கும், துணிச்சல் இருக்கு, நல்ல திரண்ட கண்கள் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த 7ஆம் இடத்து நவராத்திரியோடைய அம்மன் பேர் காலராத்திரி. அப்போ இந்த காலராத்திரி அப்படின்னா என்ன? காலனை வென்று, அசுரர்களை வென்று
நம்மளுக்கு தீயவர்களை வென்று நம்மளை காத்துள்ளக்கூடிய தேவின்னு சொல்லுவாங்க. அப்போ காலராத்திரி அப்படின்னு. அப்போ அந்த அம்மனை 27 முறை நீங்கள் வந்து அந்த அம்மன் பெயரை ஓம் ஸ்ரீம் காலராத்திரி அம்மனே நமக, இல்லாட்டி தேவியே நமக அப்படின்னு சொல்லலாம். அதன்படி ஆரம்பித்து தான் நீங்கள் வந்து வழிபாடு செய்யணும். ஏன்னா அனைத்து தெய்வங்களுமே துர்க்கையே வழிபாடு செய்வது தான் இதோட விசேஷமான ஒன்று. அந்த துர்க்கை தான் 3 பாகமாக பிரிந்து துர்க்கை, லக்ஷ்மி, சரஸ்வதியாக பிரிந்து அதை 9 நாட்களாக நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? அந்த முப்பெரும் தேவியர்கள், முப்பெரும் கடவுள்கள். நம்மளுக்கு இப்போ குலதெய்வம் தெரியாதவங்கலாம் வந்து முப்பெரும் கடவுள்களை தான் நம்ம வந்து குலதெய்வம், பெருமாள், சிவன் இப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்து நம்ம வழிபாடு செஞ்சிட்ருக்கோம். நம்ம முன்னோர்களும் வந்து இவர்களை தான் முதன்மையான ஒரு கடவுள்களாக, முதன்மையான ஒரு தெய்வங்களாக, இவர்களிலிருந்து வந்தவர்களே அனைத்து விதமான சக்திகளும் அப்படின்னு நம்மளுக்கு உணர்த்தி இருக்காங்க. அப்படி காலராத்திரி அப்படிங்கிறது 7ஆம் இடம். கருமேனி, இரத்த கண்கள், அப்படியே திரண்ட ஒரு அமைப்பு, கொடிய தோற்றம் உடையவர். அப்போ என்ன அமைப்புனா, இவர்களை பார்த்தாவே மற்றவர்கள் பயப்படும்படி இருக்கும். ஆனால் சாந்த குணம் உடைய, குழந்தை செல்வத்தின் குணத்தை உடையவள். அப்போ இந்த தேவி எதற்காக படைக்கப்பட்டால், எதற்காக வலம் வர்றா அப்படின்னா, ஒரு குடும்பத்தின் மேல் எந்த திருஷ்டியும் படாமல், யாருடைய கண்களும் படாமல், பில்லி சூனியம் ஏவல் நம்மளுடைய குடும்பத்தை அண்டாம பாதுகாக்கக்கூடிய தேவி தான் இந்த காலராத்திரி தேவி. காலம் பூரா நம்மளை வந்து காத்துள்ளக்கூடிய ஒரு அம்மனாவே பாவிச்சு அவங்க நம்மளுக்கு வழிபாடு செய்கிறாங்க. அதில் பார்வதி தேவி துர்க்கையோடைய அம்சமே அவர்கள். ஒவ்வொரு தேவியும் துர்க்கையோடைய அம்சத்தில் இருந்தே அவங்க தோன்றினவர்கள். அப்போ இவங்களுடைய அம்சம் நம்மளுக்கு வந்து நம்ம குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய தேவியாக நம்ம இது பண்ணுறோம். அப்போ 7ஆம் இடம் வெற்றி. உங்கள் வீட்டில் யாராவது ஒரு மனைவி ஸ்தானத்துக்கு வெளியவே வந்து ஒரு தொழில் செய்யறதுக்கு பயப்படுறாங்க, அப்படி இருக்கிறவங்க இந்த அம்மனை வந்து 27 முறை சொல்லிட்டு வந்தால் கண்டிப்பாக அவங்க வெளி உலகத்தில் நல்ல ஒரு பிரபஞ்ச சக்தியோட ஒன்றி அவங்க மென்மேலும் உயர்ந்து வளரக்கூடிய ஒரு அமைப்பை அவங்களுக்கு உண்டு பண்ணும். அவங்க சனிக்கிழமை, ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை 6 மணிக்கு மேல் அவங்க வயசுக்கு, இப்போ வந்து அவங்க எத்தனை வயசோ அந்த வயசுக்கு உண்டான தீபம் ஏற்றணும். அப்படி அவர்களால் செய்ய முடியவில்லை என்றால் 9 தீபம் ஏற்ற வேண்டும். அந்த 9 தீபம் வந்து அவங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை 6 மணிக்கு மேல் வந்து கருப்பராயர் கோயிலையோ இல்லை சனி பகவான் கோயிலே நீங்கள் வந்து தீபம் ஏற்றி வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் 9 விதமான தோஷங்களும் நிவர்த்தியாகி 9 விதமான யோகங்கள் உங்களை வந்தடையும். எப்பவுமே வந்து 3ஆக பிரிக்கும். எதுவுமே வந்து முப்பெரும் அப்படிங்கிறது 3ஆக பிரிக்கும். அப்போ 9 × 3 அப்படின்னா 27, 27 தலைமுறை செய்த பாபங்கள் நிவர்த்தியாகி உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடிய வல்லமை இந்த நவராத்திரியில் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அடுத்து இவங்க எந்த ஆடையில் இவங்க இருப்பாங்க அன்று பார்த்தீங்க அப்படின்னா, நீல நிறம், கருப்பு, நீல நிறமும் கருப்பு. இது வந்து சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் வருது இல்லையா? அப்போ நீல நிறமும் கருப்பு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வஸ்திரம் வந்து நீல நிறத்துலையும் வாங்கணும், கருப்பு நிறத்துலையும் வாங்கணும். அப்போ இந்த 2ம் கலந்த வஸ்திரத்தை வாங்கி நீங்கள் 7ஆவது வஸ்திரமாக தட்டில் வைக்கணும். 7ஆவது தட்டு இப்போ உங்களுக்கு வந்தாச்சு, புரியுதுங்களா? ஒவ்வொரு நிற கலரையும் நம்ம எடுத்துட்ருக்கோம். அப்படி பண்ண முடியலன்னா நீல கலரையாவது வாங்க. கருப்பு கலரை விட்டுட்டு நீல கலர்லையாவது பட்டு தான் வாங்கணும். பட்டு பாவாடையோ இல்லை பட்டு சேலையோ இல்லை வஸ்திரமே பட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். மலர்கள், அகந்தைன்னு ஒரு மலர் இருக்குது. அடுத்து சிவப்பு மலர். சிகப்பில் இருக்கிற எல்லா மலர்களுமே இவங்க உகந்தது. சிகப்பில் இருக்கக்கூடிய எல்லா மலர்களுமே உங்களுக்கு உகந்தது. அகந்தை பூன்னு சொல்லுவாங்க, தேடுங்க. அப்படி கிடைக்கலன்னா சிகப்பு மலர், சிவப்பு, அரளி, ரோஜா பூ, சிகப்பில் என்னெல்லாம் பூ இருக்கோ அதெல்லாமே இவங்களுக்கு உகந்த ஒரு பூவாக அமைஞ்சிருக்கு. அடுத்து செம்பங்கி, அடுத்தது வந்து மரிக்கொழுந்து. அந்த வாசமும் செம்பங்கியோட வாசமும் மரிக்கொழுந்தோட வாசமும் இவங்களுக்கு அற்புதமாக இருக்கும். அப்போ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய துர்நாற்றம்,
தீய செயல் அனைத்துமே வெளியில் போயிடும். இதுதான் அதோடைய விசேஷம் அப்படிங்கிறது. ஓகே, அப்போ அந்த மறிக்கொழுந்து வாங்கி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சாமிக்கு படைச்சது போக ஒரு 4 பீஸாக எடுத்துக்கோங்க. ஒன்று வந்து உங்களுடைய பணம் வைக்கும் அறையில் வைங்க, ஒன்று பூஜை அறையில் வைங்க, இன்னொன்று வாசப்படிக்கு நேராக தொங்க விடுங்க, ஒன்று சமையல் கட்டில் வைங்க. இந்த 4 இடத்துல வைக்கும்போது சகல ஐஸ்வர்யங்கள், 4 திக்குகள்னு சொல்லுவாங்க. வாஸ்து சாஸ்திரப்படி வாஸ்து பகவான் 8 திக்கு, அதில் முக்கியமாக 4. அப்போ 4 மூலையும் உங்களுக்கு பலம் அடைய செய்யும். இது வந்து நீங்கள் செய்யக்கூடிய அந்த மறிக்கொழுந்து. சரி, இந்த நாள் மட்டும்தான் வைக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. எப்பவுமே மறிக்கொழுந்து வாங்கி இந்த 4 பக்கம் வைக்கும்போது அற்புதமான பலனை நீங்களே அனுபவிப்பீங்க. எந்த மன கஷ்டமுமே இருக்காது. என்னன்னே தெரியல, மனம் எனக்கு பாரமாக இருக்குது, மன கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறவங்களுக்குலாம் அற்புதமாக இருக்கும் இந்த நீங்கள் மறிக்கொழுந்து வாங்கி போகும்போது. நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க, ஒரு வேலைக்காக போகிறீங்க, இல்லை நான் வந்து ஒரு இன்டர்வியூக்கு போகிறேன், ஒரு நல்ல விஷயத்துக்காக போகிறப்பெல்லாம் மறிக்கொழுந்தும் 2 ஏலக்காய் நீங்கள் கூட வச்சுட்டு போகும்போது அது வெற்றியோடு தான் திரும்பி வருவீங்க. நெய்வேத்தியம் வெல்லம் வைக்கணும். தேங்காயால் செய்த ஏதாவது ஒரு நெய்வேத்தியம், தேங்காய் உங்களுக்கு பால், தேங்காய் பாயாசம், இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சாதம் வைக்கணும். பருப்பால் சுண்டல் வைக்கணும். பருப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த எந்த பயிராக இருந்தாலும் பரவாயில்ல, பருப்பால் சுண்டல் வச்சு அதை நெய்வேத்தியமாக படைக்கணும். அந்த நெய்வேத்தியம் சிறு குழந்தைக்கு கொடுக்கணும், மூத்தவர்களுக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் இடைப்பட்ட அனைத்து நபர்களுக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அந்த குழந்தைக்கு கொடுக்கும்போது அவர்களுக்கு ஏதாவது ஒரு பரிசு பொருளை கொடுங்க. அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த பரிசு பொருட்களை அவர்களோட முகம் வந்து அப்படியே மலரும். அதே போல் மூத்தவர்களுக்கு கொடுக்கும்போது அவர்கள் மனம் உருகும். மனம் மலர்ந்து மனம் உருகிறது உங்களுடைய வாழ்க்கையில் ஜெயமாக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக 9 நாட்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு அற்புதமான பலன். இதனால் என்ன பலன் கிடைக்கும்? நம்மளுக்கு இந்த பூஜை புனஸ்காரம் பண்ணுறதுனால என்ன பலன் கிடைக்கும்? பயம் நீங்கும், எதிரிகள் நம் வசம் ஆவாங்க. நீங்கள் போகிற திசை எதிர் திசையாக இருந்தால் அதை எதிர்கொண்டு நீச்சல் அடித்து நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு தைரியத்தையும் வீரியத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். இந்த பயன் வந்து எப்படின்னா, 7ஆம் இடம் வந்து தைரியஸ்தானமே வந்து 7ஆம் இடம் தான். அப்போ உங்களுக்கு நல்ல கணவன் தைரியமாக இருப்பாங்க, நல்ல மனைவி தைரியமாக இருப்பாங்க, நம்மளுக்கு பிறந்த குழந்தைகள் தைரியமாக இருப்பாங்க, நம்மளுக்கு கிடைத்த சகோதர சகோதரிகள் தைரியமாக இருப்பாங்க. அப்போ இந்த தைரியத்துக்கு குறைவு இருக்காது. எதிரிகள் நம் வசம் ஆவாங்க. எதிர்நீச்சல் கொண்டு நீங்கள் செயல்படுற அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு நல்ல விஷயங்களாகவே அமையும். அதில் எந்த விஷயத்துலையும் நீங்கள் கீழே இறங்கவே மாட்டீங்க. இதை கண்கூடா நீங்கள் இந்த விரதத்தை முடித்து நீங்கள் ப்ரேயர் பண்ணி நீங்கள் வாழ்க்கையில் நான் போகும்போது ஒவ்வொரு விஷயமா உங்களை பின்தொடர்ந்து நல்ல விஷயங்கள் வரும். இந்த 7ஆம் நாள் நவராத்திரியை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அதனுடைய முழு பலனையும் உங்களுக்கு கிடைக்க, உங்களுடைய குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி. அடுத்து நாம் பார்க்க போவது எங்க வீட்டு கொலு. நவராத்திரி திருவிழாவின் முக்கிய அம்சங்களில் ஒன்றுதான் கொலு. இது தமிழர்களின் பாரம்பரிய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் ஒரு சிறப்பு மரபாகும். 9 நாட்கள் வீட்டில் மகிழ்ச்சியுடனும் பக்தியுடனும் வைக்கப்படும் கொலு பெண்கள் மற்றும் குழந்தைகள் அனைவரிடமும் உற்சாகத்தை ஏற்படுத்தும் ஒரு விழா அம்சமாக உள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறும் கொலுவை பார்த்து வரலாம், வாருங்கள். வணக்கம், என் பேர் சித்ரா ஜெயராமன். நாங்கள் வந்து இது 12 இயர்ஸாக நான் கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து வச்சிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி எங்கள் மாமியார் வச்சுருந்தாங்க. அவங்க இப்போ ஊருக்கு போயிருக்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் தான் இது பண்ணோம். இதில் வந்து வருஷம் நாங்கள் புது பொம்மை வாங்குவோம், இல்லை ஒரு செட்டாவது கண்டிப்பாக வாங்கிடுவோம். இது ஃபஸ்ட்டு நாங்கள் 5 படியிலேருந்து ஆரம்பித்தோம். இப்போ 7, 14 படி 2 செட்டாக இப்படி வச்சுருக்கோம். திருமகளே வருக, குலம்
எங்கள் வீட்டில் கொலுவிருக்க வருக அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக. வாசலிலே மாக்கோலம் வீட்டினிலே லக்ஷ்மீகரம் வாசலிலே மாக்கோலம் வீட்டினிலே லக்ஷ்மீகரம் நெற்றியிலே ஸ்ரீ சூர்ணம் நெஞ்சினிலே லக்ஷ்மீகரம் நெற்றியிலே ஸ்ரீ சூர்ணம் நெஞ்சினிலே லக்ஷ்மீகரம் அம்மா நீ அருள் புரிந்தார் அகிலம் எல்லாம் அலங்காரம் அஷ்டமா சித்தியுடன் லோகமெல்லாம் க்ஷேமமயம் அஷ்டமா சித்தியுடன் லோகமெல்லாம் க்ஷேமமயம் அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக. மாவிலையும் தோரணமும் மங்களத்தின் அடையாளம் மாவிலையும் தோரணமும் மங்களத்தின் அடையாளம் ஊதுவத்தி எரிவதினால் உள்ளத்திலும் ஒரு வாசம் ஊதுவத்தி எரிவதினால். அதில் வந்து இப்போ வந்து புதுசுன்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த அறுபடை வீடு செட்டு புதுசாக வாங்கியிருக்கோம். இது முருகரோட அறுபடை வீடு அது வாங்கியிருக்கோம். அப்புறமா வந்து இங்கே சின்ன பசங்களுக்கு வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி சில இது வாங்கியிருக்கோம். அது வந்து என்னென்னா இந்த லயன் அண்ட் தி மவுஸ் அந்த ஸ்டோரி வரும், அந்த இது அந்த கிணத்துல பார்த்து விழற மாதிரி, அதனால வந்து அது வாங்கியிருக்கோம். அப்புறம் அந்த தேர்ஸ்டி க்ரோ அந்த பானையில் காக்கா வந்து கல் போட்டு தண்ணி எடுக்கிற மாதிரி அந்த ஸ்டோரி இது வாங்கியிருக்கோம். அதே மாதிரி வந்து செட்டியார் செட்டிச்சி வந்து ப்ரொவிஷன்ஸ் அந்த இது பண்ணுற மாதிரி பானிபூரி கடை சில்ட்ரன்ஸ் அட்ராக்ட் ஆகிற மாதிரி அது வந்து இந்த சின்ன பசங்கள்லாம் வந்தால் அந்த இது அந்த கான்செப்டில் வந்து பானிபூரி கடை வச்சுருக்கோம். அப்புறம் ஐஸ் வண்டி கடை அது. அதே மாதிரி ரைட்டில் பார்த்திங்கன்னா வந்து திருவண்ணாமலை கிரிவலை செட்டு. அந்த கிரிவலை செட்டில் வந்து அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் இருக்கிற மாதிரி அதில் வந்து கார்த்திகை தீபம் எரியிற மாதிரி அதை சுற்றி 8 அஷ்டலிங்கம் இருக்கிற மாதிரி இது வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து சும்மா மினியேச்சர் வந்து பார்பி வந்து சும்மா கிச்சன் செட்டு வந்து சமைக்கிற மாதிரி அந்த கான்செப்டில் வச்சுருக்கோம். அது எல்லாமே இருக்கும் பார்த்தீங்கன்னா சிங்க்கு, தண்ணி பைப்பு, குக்கரு, சிலிண்டரு, அப்புறம் பார்த்திங்கன்னா கிடுக்கி, லைட்டரு, அப்புறம் மிக்சி, கிரைண்டரு எல்லாமே இருக்கும். அப்புறம் மேலே பார்த்திங்கன்னா வந்து 4 பசங்க கேரம் போர்டு விளையாடுற மாதிரி போர்ட் கேம்ஸ் அந்த செட்டு இது. இது வந்து பச்சை குதிரை செட்டு, அந்த காலத்தில் நம்ம சின்ன வயசில் விளையாடின அந்த செட்டு வச்சுருக்கோம். அது பின்னாடி பார்த்திங்கன்னா வந்து 7 ஒண்டர்ஸு, பிரமிடு, ஈஃபில் டவர், தாஜ்மஹால், அதெல்லாம் அந்த 7 ஒண்டர்ஸ் அது வச்சுருக்கோம். இப்போ பார்த்துட்டு இருந்தால் இந்த வருஷம் நியூவாக ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ ஏற்கனவே இருந்த பொம்மை இங்கே பார்த்திங்கன்னா அந்த குருவாயூரப்பன், இது வந்து சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மன், அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன், அந்த லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாலாம்பிகை. பாலாம்பிகை வந்து இந்த சின்ன வயசில் வந்து அம்மன் வந்து சின்ன வயசில் இருக்கிறம்போது அந்த இதுதான் பாலாம்பிகை. இப்போ கன்னியா பொண்ணு அப்படின்ற மாதிரி இப்போது ஏஜ் 5 to 12 இயர்ஸை வந்து கன்னியா பொண்ணுன்னு இது பண்ணுவாங்க. அவங்க வந்து இந்த பாலாம்பிகைன்னா இந்த சின்ன பசங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து நிலங்கு மஞ்சளிட்டு அந்த மாதிரி வெத்தலை பாக்கு கொடுத்து அவங்களுக்கு முடிஞ்ச ட்ரெஸ்ஸோ அந்த மாதிரி வாங்கி கொடுத்து இது பண்ணால் அவங்கள வந்து அம்மனாக பாவிச்சு பண்ணுறது தான் அந்த பாலாம்பிகை அந்த இது. நெக்ஸ்ட்டு செகண்ட் லைனில் பார்த்திங்கன்னா வந்து மரப்பாச்சி மெயினாக வைக்க வேண்டியது இந்த கொலுவில். என்ன பொம்மை வைக்கிறோமோ இல்லை ஃபஸ்ட்டு அந்த மரப்பாச்சி வச்சுட்டு தான் அப்புறமா நம்ம கொலு ஸ்டார்ட் பண்ணணும், அது கண்டிப்பாக இருக்க வேண்டியது. அப்புறம் தேர்ட் லைனில் பார்த்திங்கன்னா அயோத்தி ராமர் இருக்குது. அயோத்தி ராமர் ரீசெண்டாக லாஸ்ட் இயர் நாங்கள் ஆட் பண்ணது. ஸோ அயோத்தி அங்கே வச்சோடனே அந்த பொம்மை நாங்கள் ஆட் பண்ணது. அது மகா பெரியவா. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா தசாவதாரம் இருக்குது. இது கிரகலக்ஷ்மி செட்டு. இந்த டோர் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அது குபேரன் செட்டு. அந்த லாஸ்ட்டு இருக்கிறது வந்து கிருஷ்ணர் வந்து அந்த கோபியர் பெண்களோடு இருக்கிற மாதிரி அந்த செட்டு.
இது வந்து கார்த்திகை பெண்கள், அந்த முருகரோட ஆறு, அந்த அவங்களோட அம்மாவோட அந்த தாமரையில் அந்த குளத்தில் பிறக்கும்போது அந்த ஸ்டோரி அது. அந்த பக்கம் அந்த லாஸ்ட்டு வந்து கடோத்கஜன், காமாட்சி அம்மன் குத்துவிளக்கு பூஜை செட்டு இது. இது வந்து சும்மா அந்த காலத்தில் கிராமத்தில் வந்து குழந்தைய கீழே குளிப்பாட்டுற மாதிரி, காலில் போட்டு குளிப்பாட்டுற மாதிரி, துணி துவைக்கிற மாதிரி, அவங்க குளிக்கிற மாதிரி அந்த செட்டு, கிணறுல தண்ணி இழுத்து குளிக்கிற மாதிரி அந்த செட்டு. அது அம்மன் வந்து இப்போ அலங்காரம் பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை அந்த மாதிரி கல்யாணத்தில் என்ன பண்ணுவாங்களோ அந்த செட்டு. அப்புறம் அந்த லாஸ்ட் இருக்கிறது வந்து இது முருகர் திருக்கல்யாணம் செட்டு, அந்த ஊர்வலம் வந்து அந்த கல்யாணம் பண்ணிக்கிறது. இது புவனேஸ்வரி அம்மன். நான் இந்த 9 டேஸும் பூஜை பண்ணுவேன். இது லலிதா அஷ்டோத்திரமும், இது ஃபஸ்ட்டு 3 டேஸ் வந்து துர்கை அஷ்டோத்திரம், செகண்ட் 3 டேஸ் வந்து லக்ஷ்மி இது, அப்புறம் கடைசி 3 நாள் வந்து சரஸ்வதி வச்சு பூஜை பண்ணி இது பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் நைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ மக்கள் டிவி. இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற நவராத்திரி சார்ந்த அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என எண்ணுகிறோம். மீண்டும் இதே போன்று மற்றொரு நிகழ்ச்சியில் நாளை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.